மனவியல் மற்றும் உளவியல் நிபுணர் டாக்டர் ஃபசிலா ஆசாத் இணைப்பில் இருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் டாக்டர். வாழ்த்துக்கள். சொல்லுங்க. இந்த நேரத்துல நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, கேட்டுங்களா? அதாவது ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவருடைய பார்வையில் இந்த மன முறிவு மன விலக்குக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டார். அங்கிருந்து அப்படியே நகர்ந்து பார்க்கும்போது 29 வயது இன்னும் திருமணமே நடக்கல. அதற்குள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையினுடைய முக்கியமான ஒரு பார்வையை பதிவு செய்தோம். அங்கிருந்து அப்படியே நகர்ந்த ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவருடைய பார்வையில் இந்த மன முறிவுக்கு என்ன காரணம், பிரபலங்களுடைய வாழ்க்கையில் இது இயல்பாக நடக்குது, இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒரு பாமரத்தனமான மனிதர்களுக்கும் கொஞ்சம் படித்தவர்களுக்கும் இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னார். இப்ப நீங்க சொல்லுங்க டாக்டர், இங்கதான் நம்ம நிக்கிறோம். இந்த மன விலக்கு இந்த மன முறிவுக்கு என்ன காரணம்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதாவது ஒரு 2 days முன்னாடி ஒரு கான்பரன்ஸ்ல அட்வைசரா போயிருந்தேன். அங்கேயுமே இதுதான் கோர் சப்ஜெக்டா பேசினாங்க. ஏன்னா ஒரு ஆலமரம் மாதிரி வேரூன்றி உறவுகளை தழைக்க விடுற சமூகம் நம்மளோட சமூகம். இந்த சமூகத்துல இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இப்படி நடக்குதுன்னா இதோட மனநலத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. அந்த ரீதியில நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 விஷயம் நம்ம கிட்ட குறைஞ்சிட்டு வர்றத ஒரு முக்கியமா கொண்டு வரணும். சொல்லுங்க டாக்டர். அந்த 2 விஷயம் என்னன்னா, ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒன்னு கமிட்மெண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த அவசர உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. அந்த இலக்க நோக்குனா வேற வேகமான பயணம் இருக்குது. இதுல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கணவன் நினைக்கிறாங்க தன்னை நான் இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது, இதை என்னோட மனைவி ஏன் புரிஞ்சுக்கிற கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி. அதே மாதிரி ஒரு மனைவி நினைக்கிறாங்க ஏன் கணவன் புரிஞ்சுக்கிற கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா 2 பேருமே ஒருத்தரை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அடுத்தது என்ன ஆகுதுன்னா ஒரு கமிட்மெண்ட். முன்னாடி உறவுகளுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அடுத்த உறவுகள் மட்டும் இல்லாம அதுக்கடுத்த உறவுகள்ல கூட நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லாம போயிருச்சுன்னா இன்னைக்கு மீடியா, இந்த மீடியா வேர்ல்ட்ல வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனிதனோட உலகம் இன்னைக்கு விரிவாயிருக்கு. உறவுகளே உலகம்னு இருந்தது போக உலகமே இன்னைக்கு உறவாயிருச்சு. சரி, அது நல்ல விஷயம் தான். ஆனா இதுல என்ன ஆகுதுன்னா, பொருள்களுக்கு மட்டுமே சாய்ஸஸ் அப்படின்னு இருந்தது போக உறவுகள்ல இந்த சாய்ஸஸ் எடுத்துக்கிறோம். நிறைய ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, ஒன்னோட ஒன்னா கம்பேர் பண்ணி பாக்குறது மட்டும் இல்லாம ஒன்னை விட மற்றொன்னு மேல அட்ராக்ட் ஆயிரும். வயது வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே அந்த மாதிரி அட்ராக்ட் ஆயிரும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு கவிதை எழுதுறோம்னு வைங்க. முன்னாடி அந்த கவிதையை என்னுடைய உறவுகள், என்னோட சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாராட்டணுங்கிற அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம். அதுதான் அவைலபிள். சரியா? அது கிடைக்கலன்னா அது கிடைக்க வைக்கிறதுக்குள்ள முயற்சிகளை எடுப்போம். ஆனா இன்னைக்கு நான் எழுதுற ஒரு கவிதைய என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட அந்த உறவு பாராட்டலன்னா இன்னைக்கு என் வாட்ஸ்அப்ல, என் பேஸ்புக்ல பார்த்து லைக் பண்றதுக்கு 1000 பேர் எனக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒரு பின்னாடி ஒரு செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்குது. சோ என்ன எத்தனையோ பேர் செலிப்ரேட் பண்ண இருக்கும் போது என்னுடைய உறவு, பிகாஸ் உறவுங்கும் போது அங்க ஒரு உரிமை வந்துருது. அவங்க நல்ல குறை நிறை 2யுமே அவங்க சொல்லுவாங்க. பட் அந்த அடுத்த சர்க்கிள் நிறைய காமிக்கிறாங்க, அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய காமிக்கிறவங்களதான் நம்ம வச்சுக்கிருவோம் நம்மளோட சர்க்கிள், அடுத்த சர்க்கிள். சரிதானே? சோ இப்ப என்ன செய்யணும், என்ன செலிப்ரேட் பண்றதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது உனக்காக தானே நான் விட்டு கொடுக்குறேன், நீ அதையே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க நினைக்கிறாங்க. இப்ப இதனுடைய இருபாலருமே. ஆமா டாக்டர், இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைய தலைமுறை எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான செயல்கள் வரவேற்கக்கூடியதா இருக்கா, இல்ல இதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க ஏதாவது ஆலோசனை தர போறீங்களா? இல்ல வேண்டாம், இது வருங்காலத்தில் இது போல நிகழாது, இன்று மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல போறீங்களா? நிச்சயமா ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸும் ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிச்சயமா வேணும். அது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த வெளியில இருந்து கிடைக்கிற அந்த செலிப்ரேஷன்ஸ் அது ஒரு நந்தவனம், அது ஒரு பூங்காவனம், அது நமக்கு வேணும். ஆனா அது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். நான் என் வீடுங்கிறது தனி அப்படிங்கிற அந்த 2க்கும் இடைப்பட்ட, அந்த நிஜத்துக்கும் நிழலுக்கும் இடைப்பட்ட ஒரு மெல்லிய கோடை நம்ம வரைஞ்சுக்கிறோம். அதாவது தோட்டம் வீட்டுக்கு வெளியே இருந்தது, இப்ப தோட்டத்துக்குள் வீடு, வீட்டுக்குள் தோட்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லு. ஆமா,
என்னன்னா இப்ப நான் வீட்டை விட்டு வெளியில, அதாவது என்னுடைய வீடு உள்ள இருக்கும்போது அந்த வீட்டுல சிறு குறைகள் இருக்கலாம், அங்க சிறு ரிப்பேர்ஸ் இருக்கலாம், அழுக்கு இருக்கலாம். இது நான் சேர்ந்து கலைந்து கொண்டு வர வேண்டிய விஷயம். எனக்கு இந்த இடத்துல வெளியே ஒரு பூங்காவனம் இருக்கிறது எனக்கு சப்போர்ட்டிவ், அந்த உறவை வளர்க்கறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்குன்னு. அந்த பூங்காவனத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு நல்ல காற்று கிடைக்கும், நல்ல பாராட்டுகள் கிடைக்குது, அதை என்ஜாய் பண்ணுங்க. அதை வீட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லிருக்கீங்க. எதையும் எதுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதற்கான ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு புரியுது. ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த நிஜம் இருந்தாதான் அந்த நிழல் பெரிதா நமக்கு தெரியும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அந்த கிடைச்சிருக்கிற மீடியாவோட நம்ம சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுடைய பொன்னான இந்த நேரத்துல எங்களோட இந்த நேரத்துக்கு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. டாக்டர் ஃபசிலா ஆசாத், மனவியல் மற்றும் உளவியல் நிபுணர், ரொம்ப அருமையா இந்த நேரத்துல தன்னுடைய கருத்தை சொன்னாங்க. திசைகளை நம்ம பேசி முடித்திருக்கிறோம் இந்த நேரம்.